ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து இப்ப கௌரவிக்கப்படுகிறது. வராகமிகிற ஜோதிட மையத்துக்கு தலைமை தாங்கி இதுநாள் வரம் காத்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது. 4 பேர் சேர்ந்த மாதிரி ஐயா சனி பகவானின் கோச்சார பலன்கள் அப்படின்ற தலைப்புல ஒரு 1/2 மணி நேரம் பேசுவார். அவர் விட்டா விடி பேசுவாரு. காலம் கருதி பேசுறீங்க. அவர்தான் பேசுவோம், வாய் சொல்ல மாட்டாரா? ஆதி வேதாந்த முதல் அறிய ஞானம் 5 எழுத்தின் உட்பொருளும் அயன்மாலோடும் ஜோதி சிற்றம்பலத்தில் ஆடி நின்ற சுடரொளியை நீ பிடித்த தோஷத்தாலே பாதிமதி சடைக்கனை அறவும் போன பதியிழக்க சுடல்களில் பாடியாடி என்ன சொல்றது, இப்படி இந்த கொடுக்குற தலைப்பு பூரா நம்ம இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது ஆரம்ப காலகட்டத்துல இந்த தலைப்பு கொடுத்தது ஜோதிடத்தில் உள்ள குளறுபடி, அதுதான் பேசும்போது அதன் பிறகு வாய்ப்பு கிடைக்கல. இப்பேற்பட்ட இந்த அரியதொரு வாய்ப்பு இன்றைக்கு நம்முடைய ஸ்ரீ வராகமிகிரர் ஜோதிட பயிற்சி மையத்தினுடைய இந்த மையத்தில் இன்றைக்கு 24 கருத்தரங்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த இடத்திற்கு வருவதற்கு நமக்கெல்லாம் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய நம்ம ஈண்டெடுத்த தாய்க்கும் அதற்கு காரணகர்த்தாவாக விளங்கிய தந்தையும் நமக்கெல்லாம் இப்பேற்பட்ட அத்துணை கலைகளையும் கற்றுக் கொடுத்த நம்முடைய குருமார்கள், மாதா பிதா குரு. இந்த இடத்துல நம்ம குருவை சிந்திச்சே ஆகணும். ஏன்னா குருவில்லாத வித்தை பலிக்காது. ஜோதிடம் இப்ப கல்லூரியில பயின்றோம். அந்த கல்லூரியில் பயின்ற இந்த படிப்பு என்னன்னா ஏட்டு சுரக்கா சமைக்கிறதுக்கு உதவாது. ஆனா ஜோதிடத்தினுடைய விதிமுறைகளாகட்டும் பலன் கூறுவதிலாகட்டும் முதல்ல கொஞ்சம் நமக்கு அடி எடுத்து கொடுத்தது அந்த ஆசான் நம்முடைய கீழவளவு ஐயா சுப்பிரமணியம் ஐயா. அதன் பிறகு நமக்கு தங்கபாண்டியன் ஐயா, அவருடைய வகுப்பு ஆத்தூர்ல நடக்குது. சனி ஞாயிறு மட்டும்தான் 2 வகுப்பு நடக்கும். தவறாம போயிட்டு இருக்கிறோம். எனக்கு நிகழ்ச்சி நாடகம் தெருக்கூத்து நடிகை. நான் அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு கரம் கொண்டு போய் வச்சுட்டு கூட அந்த வகுப்பு இடைவிடாம நான் கரெக்டா போயிட்டு தான் இருக்கிறோம். கரெக்டா 8ஆம் பாவம் வருது, ஸ்டாப் ஆயிடுச்சு. அங்க நிகழ்ச்சி ஒருத்தருடைய ஒரு நண்பர் அவரே அவருடைய சொந்த வீடு இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து 2 நாளைக்கு ஒரு வள்ளலார் மடத்துல தங்குறதுக்கு இடம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் அப்ப அந்த மாணாக்கரை நாங்க பயிலும் போது 120 பேருக்கு மேல இருக்கோம். இவ்வளவு செலவும் பண்ணி அந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவருக்கு ஒரு சின்ன இடையூறு வருது. அதனால அந்த 8 பாடத்தோட நின்று போயிடுச்சு. அதன் பிறகு அவருடைய வகுப்புல தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு எங்களுக்கு இறைவன் பிராப்தம் இல்லை, பிரபஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரலன்னு அப்ப தரலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த 8ஆம் இடம்ன்றது தடைன்றது அந்த 8 பாடத்தோட நின்று போச்சு. அது 8. அப்படி அந்த தங்கப்பாண்டியன் ஐயா. அதன் பிறகு நமக்கு மாந்திரிக வகுப்பாகட்டும் தாந்திரிக வகுப்பாகட்டும் நீண்ட கால தூரத்துல பயணம் செஞ்சு நெடுங்காலமா பயணிச்சுக்கிட்டு நமக்கு மருதமலை குருஜி ஐயா. இவ்வளவு பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பயணத்தில் பயணிக்க வைத்த இதுல முதல்ல இந்த ஜோதிடத்துறைக்குள்ளார என்னை ஈடுபடுத்திய என் உடன்பிறவா சகோதரன் யாருன்னா நம்முடைய இந்த பயிற்சி மையத்தினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய அருமை தம்பியினுடைய ஏழுமலை தான். அவருடைய நன்றி கடனை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். ஏன்னா நான் திசை மாறி எங்கெங்கோ போயிட்டு இருந்தேன்னு எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய படிப்புக்கும் நான் செய்யக்கூடிய தொழிலுக்கும் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிற வழித்தடமும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம இருக்கும். அது என்னுடைய ஜாதக கட்டத்தை ஒரு டைம் பார்த்துருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. கடைசி காலத்தை அதான் பேராசக்காரன் ஆரம்ப நிகழ்ச்சியிலே சொன்னேன் இல்லையா, அந்த பேராசின் காரணம் இந்த உலகத்துல கட்டிவை நட்டுவை வெட்டிவை இந்த 3 விஷயம் பண்ணணும். ஐயா இப்ப வகுப்பு எடுத்தாங்க இல்லையா, நீ யாருன்னு கேட்டா நாம சொல்றோம் நான் பெரியசாமின்னு சொல்லுவேன். எது வரைக்கும் பெரியசாமி? இந்த உடல்ல இந்த ஆன்மா இருக்கிற வரைக்கும் தான் பெரியசாமி. அதுக்கு மேல உள்ளார இருக்கிற சிவன் சமமாயி போச்சுன்னா இது சமம் தான், பெரியசாமி கிடையாது.
அப்ப இப்போ வந்து சிவம், அப்புறமா வந்து சவம். அந்த சிவத்தை நீங்க உணர்றதுக்கு தான் இந்த பயிற்சி. அதை நாம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நாம வந்து நம்ம குடும்பம் எடுத்துங்களேன். ஏன் எல்லாருக்கும் சொல்லுவேன், நாம இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு குடும்ப தலைவர். அந்த குடும்ப தலைவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாம, பொய் சொல்லாம, திட்டாம, பேசாம இருந்துட்டு அவன் குடும்ப தலைவன். அப்ப அந்த குடும்ப தலைவி, அந்த மனைவி அந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு துரோகம் பண்ணாம இருந்துட்டு அவ்வளவுதான் என் குடும்ப வாழ்க்கை, அதுதான் என் மனுஷன் தன்மையே. அப்ப இதெல்லாம் உணரணும் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த கோள்களுடைய கோலாட்டம், அதனுடைய இப்ப ஜாதகன்றது என்ன, ஒரு வழிகாட்டி. நீங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு வழிகாட்டி. அப்ப அதற்கான தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு நாம தயாராகணும். அதுக்கு முதல்ல ஒரு வழிபாடாகட்டும், இந்த மாதிரி வந்து ஒரு தியான பயிற்சி ஆகட்டும், ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு நிகழ்ச்சியை நம்ம செய்யறதுக்கு நமக்கு தகுதி இருக்கணும்னா முதல்ல உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும். அதற்கான சக்தி, அந்த சக்தி எங்கிருந்து கிடைக்குதுன்னா ஐயா சொன்னபடி தியான பயிற்சியில கண்டிப்பா கிடைக்கும். நான் எக்ஸசைஸ் பண்றேன், நான் காலையில வாக்கிங் போறேன், நான் 8 மணி நேரம் தூங்குறேன், நான் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், எந்த சம்பாதிச்சு போகும்போது தூக்கிட்டு போக போறோம். அதனால எல்லாத்தையுமே விட்டுட்டு தானே போக போறோம். மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட வாழ கத்து கொடுத்தது கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த இந்த கொரோனா வைரஸ் தான் நமக்கு இந்த வாழ்க்கையினுடைய பயணத்தை கத்து கொடுத்தது. அப்பதான் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் இப்படி சாக போற விஷயம். அதாவது மருத்துவமனையில போயிட்டு கொரோனாவில் எங்க கள்ளக்குறிச்சியில முடியாம அனுப்புறாங்க, அட்மிஷன் போடுறோம், 4 நாள் வரைக்கும் சுயநினைவு கிடையாது. அப்ப கூட நம்ம மனுஷனுக்கே உள்ள திமிர அகங்காரம், ஆணவம், கண்மம், மாயம்னு சித்தாந்தத்துல சொல்றபடி நமக்கு அகங்காரம்னு ஒண்ணு இருக்குல்ல. டாக்டர் வருவாங்க, டாக்டர் வரும்போது உன் பேர் என்னன்னு கேட்பாங்க, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அப்ப கூட இந்த மனசு, இந்த அகங்காரம் என்ன சொல்லுது, அங்கதான் நேம் போர்டு லிஸ்ட் தான் மாட்டி இருக்கிறீங்கல்ல, அதுலதான் என் பேர் இருக்கு, என் ஊர் இருக்கு, என் வயசு இருக்கு, நான் என்ன பேஷண்ட், எத்தனை நாள் ஆச்சு, என்னன்றது சம்மரி இருக்குல்ல, அதை பார்த்து படிச்சீங்களா, என்கிட்ட பேச முடியாதுன்னு வந்து கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியாது இருக்கும்போது நம்ம பேசுறோம். அப்ப அந்த ஆணவம் அப்ப அந்த இருக்கிறது. அப்படி அது ஒரு 3 நாள் நடந்தது. 3ஆவது நாள் சுத்தமா அந்த பேச்சே வராத ஆக்கினாரு. இதெல்லாம் என்னன்னா சாமி நமக்கு கொடுக்குற டெஸ்ட். இதெல்லாம் யாருன்னு சொன்னா நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, இந்த சனின்னு சொல்லக்கூடிய ஆயுள் காரகன். இப்ப எல்லாருமே இங்க ஜோதிடர் வந்து மாணவர்கள் கிடையாது, எல்லாருமே ஆசிரியர் தான். சனி கோச்சாரத்துல எங்கெங்க இருந்தா என்னென்ன நடக்குன்றது இங்க யாருக்கு தெரியாதவங்க, யாருக்குமே தெரியாதவங்க கிடையாது. முதல்ல இந்த 8 ஆயுள் காரகன் இந்த சனின்ற ஒரு பயத்தை போக்கிட்டு, சனின்னா யாரு, இப்ப நாம யாருன்னு ஐயா கேட்டாரு இல்லையா, அப்ப சனின்னா யாருன்னு நாம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாவே இதை பத்தின பயம் வந்து நமக்கு முதல்ல வராது, நாம சரியா இயங்கிட்டு இருப்போம். அப்படி இப்ப சாஸ்திர ரீதியா, புராண ரீதியா சொல்லும் போது சனி பகவான் சூரியனுடைய புத்திரன் சொல்லுவாங்க, சாயாதேவி அம்மன். அப்ப இந்த கோள்களை பத்தி பேசும்போது இங்க இருக்கிறவங்க நல்லவங்களுக்கு எல்லாம் நான் கண்டிப்பா பயப்பட மாட்டேன். ஏன்னா இப்ப ஒரு ஐயா இருக்காரு, இவங்க சாதுவா இருப்பாரு, இவர் அன்பா பேசுவார், இவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு வணக்கம் வைக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. உங்க பாட்டு நாளைக்கு வந்து பாத்துக்கலாம், பேசிக்கலான்ட்டு போயிடுவோம். அதே அந்த இடத்துல ஒரு பெரிய ரவுடி வராருன்னு வச்சுங்களா, அவர்கிட்ட வரும்போது அங்கிருந்து வரும்போது ஐயா வணக்கம்னு சொல்லுவோம். ஏன் அந்த ரவுடிக்கு ஏன் மரியாதை கொடுக்குறேன், நான் அவர் போட்டு தெளிடுவார். ஆனா இவங்க நமக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி. இப்ப ரவுடிசம் யாருன்னு சொன்னா சனி பகவான் வந்து நீதி தேவதை, நீதிமான், பணிவு, ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம், மந்த கிரகம். ஏன்னா இது கதையில நாங்க சொல்லும் போது வேற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். சக்தியம்மன் கொடுத்த சாபத்தினால் கால்நடை தளர்ந்து என்னுடைய கால்நடை கால்முக நடையாக ஆகுதுன்னு நான் சொல்ற வசம் அது புராண கதை, அது வேண்டாம். இங்க ஜாதகம், இங்க ஜோதிடம். அப்படி அந்த சக்தியம்மன் கொடுத்த சாபத்தினால் கால்நடை தளர்ந்ததுனாலதான் சனியன் என்ற ஒரு பேருக்கு பின்னாடி மந்தன் ஒரு பேர் வந்துச்சு. அதாவது இப்ப இத்தனை கோள்கள் இருக்கு, 12 வீடு, 9 கோள்கள். அதுல வந்து யார் வந்து பொறுமையா நிதானமா ஒரு வீட்டில இருந்து நீர் வீட்டுக்கு கடக்கிறவங்க யாருன்னா ஒரு தலைவர் மட்டும்தான், சனீஸ்வரன் மட்டும்தான். ஏன்னா 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைத்தான் சனி பயிற்சி. அதுலயும் இப்ப நம்ம இருக்கிற ஜோசியர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சனி பயிற்சி ஆயிடுச்சு, சனி பயிற்சி ஆகல. இது என்னுடைய வாக்கிய கணிதம் தான் உண்மை, என்னுடைய திருக்கணிதம் தான் உண்மை. அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாம். அப்போ ஒரு வீட்டில இருந்து நீர் வீட்டுக்கு போறதுக்கு 2.5 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான், அதனால மந்தன் ஒரு பேரு. அதாவது இந்த 8 கோள்களுமே சூரியனிடத்துல இருந்து ஒளியை பெற்றுத்தான் இந்த கோள்கள் இயங்குது, இயக்கத்தை இயங்கிட்டு இருக்கு. அதே போல வந்து சனி வந்து நிழல் கோள்கள். அப்ப நிழல்னா என்ன, இருட்டு. அப்ப இவருடைய நிறம் கருமை, அதனால கரியன்னு ஒரு பேர். இவ்வளவு பேர் வச்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட சனி பகவான், அவரை பத்தி பயப்படணுமா இல்ல வேண்டாமா? சனி பகவான் ஆகட்டும், சிவனே கூட ஆகட்டும், யாருக்கு நீங்க பயப்படணுன்றது அவசியமே கிடையாது. என்ன செய்யணும், அப்ப அவருடைய கேரக்டர் என்னவோ அதை நாம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா
தன்னை அழகுபடுத்திக்காம இருக்கிறது, அதாவது பெரியோர்களுக்கு மரியாதை கொடுப்பது, தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிப்பது, மனிதனுக்கு என்ற உணவை படைத்த உணவை நாம் மனிதர்கள் உண்ண ஆரம்பிப்பது. இப்ப நமக்கு நம்முடைய வீரமங்கைன்னு சொல்றதா இல்ல என்னன்னு சொல்றது, சிங்கப்பெண், இளமையான பெண். இப்ப காலையில பேசுறாங்கல்ல, அந்த சின்ன வயசுக்கு தகுந்த தலைப்பு மீறி பேசுறாங்கல்ல, என்னது மது மாது சூது. அப்ப அந்த மது மாது சூதுன்றது இவருக்கு பிடிக்காது. அப்ப அதை தவிர்த்து நம்ம வாழ ஆரம்பிச்சுட்டாவே நாம மனிதனாக வாழ்வதற்கு நமக்கு அந்த கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும். இப்ப நம்ம இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம ஜாதகம் எழுதுறோம். இந்த லக்னம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்னக்காரங்களுக்கு இந்தந்த வயசுல கண்டம் தத்துன்னு வரப்போகுது, அவங்களுடைய சுபர்கள் பார்வை இருப்பின் இந்த கண்டத்தெல்லாம் தாண்டி இந்த லக்னக்காரங்களுக்கு இத்தனை வயசுன்னு நாம எழுதுறோம் ஜாதகம் எழுதும்போது. ஆனா 70 வயசு 80 வயசு 60 வயசு 90 வயசுன்னு தான் எழுதுறோமே தவிர, யாராவது ஒரு ஜோசியர் இது வரைக்கும் உனக்கு 120 வயசு நாம எழுதிருக்கிறோமா ஜாதகம் எழுதும்போது? ஆனா இறைவனுடைய படைப்பு, இப்ப இந்த ஜாதகத்தினுடைய விதை ஒவ்வொரு மனிதருக்கும் நமக்கு 120 ஆண்டுகள் தான் இறைவன் நமக்கு படைக்கும் போது கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த 120 ஆண்டு காலங்கள் நாம் ஏன் வாழறதில்லை? நாம் உண்ணக்கூடிய உணவு, உறங்கக்கூடிய உறக்கம், செய்யக்கூடிய போகம், இது வள்ளலார் தெளிவா சொல்லியிருப்பாரு. அந்த வள்ளல் பெருமானுடைய ஜீவகாருண்ய அந்த 6 திருமுறைகள்ல 6ஆம் திருமுறை எல்லாரும் வாய்ப்பு இருக்கும்போது பாருங்க, மனுஷன் எப்படி வாழணுன்றது ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காரு. இதை நான் பலமுறை யோசனை பண்ணியிருக்கிறேன். என்னையே நான் திட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா மேடையில பேசுறோம், விடிய பேசுறோம், ஊருக்கு தான் உபதேசம் செய்யறோமே தவிர அதை நான் கடைபிடிக்கிறேனான்னு சொல்லிட்டு நான் என்னை கேட்கும்போது சத்தியமா அதை செய்யறது இல்லை. ஏன்னா அதுக்கான சூழல், அதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்துல அமையறது இல்லை. ஆனா இருந்தாலும் அதெல்லாம் அமைச்சுக்கணும், அப்படித்தான் வாழணும்னு ஒரு வழி நடத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். முதல் படி தான் ஏறி இருக்கிறோமே தவிர நான் 2வது படி கூட அடி எடுத்து வைக்கல. இன்னும் 17 படி இருக்குன்றதா நான் என்னுடைய யோசனை. அப்படி இந்த சனி பகவானுடைய விஷயத்த நம்ம பேசுறதுக்கு பத்தவே பத்தாது. இது நேரம் போதாது. எல்லாருமே பாப்பா முன்னாடி செய்கை பண்ணிச்சு, நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தை எண்ணப்படுத்தியே சொன்னாதானே புரியும். எனக்கு இப்ப நியூமராலஜிலாம் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். 26ன்னா சனி பகவான் 8ன்னு சொல்லிட்டு அது அமையறது கூட பாருங்க. வண்டி கூட பாருங்க 88 58 தான் நம்பர் இருக்கும். என் வீட்டு சர்வீஸ் நம்பர் பாருங்க 86 இருக்கும். நான் 26 தான். அதாவது பூச மனுஷன் உத்திரட்டாதியில பிறக்கிறவங்க சனி தேசம் அதுதான். இப்படி ஒருத்தர் பேசினார் இல்லைங்களா சேலம் ஐயா, அதே மாதிரி என்னுடைய நட்சத்திரமும் பூச நட்சத்திரம் தான். பிறக்கும் போதே பூசத்துல தான் பிறந்தோம், சனி திசையில தான் பிறக்கிறோம். அப்ப இது பூரா ஒன்றி போறதுக்கு காரணமே இன்னைக்கு இந்த நிகழ்வுல காலதாமதமா பேசுறதுக்கு இதனுடைய காரணம் தான். அப்ப எல்லாரும் முன்னாடி, ஏன்னா இது நான் முன்னே சொன்னேன் இல்லையா, எனக்கு பேசுறதை விட கேட்கறது எனக்கு ரொம்ப விருப்பம். அப்ப இந்த சனி பகவானை பத்தி பார்க்கும்போது இப்ப எல்லா அரசியல்வாதியும் பாருங்க, எல்லாருக்கும் பாருங்க, யார் ஒருத்தர் பணிவா இருக்காங்களோ, யார் ஒருத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு அடங்கி பணியால், அதாவது வேலைக்காரனா வேலை செய்யறாங்களோ, யார் ஒருத்தர் வேர்வை செஞ்சுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சனி பகவான் எந்த ஒரு கெட்டதும் பண்ணவே மாட்டார். சனி உனக்கு கோச்சாரத்துல ஜென்மத்துல இருந்தா உனக்கு மந்த நிலை, பணம் வராது, புத்தியில் மந்தநிலை ஏற்படுத்தும், உடல் நலம் கெடும். பலன் கோச்சாரத்துல ஜென்மத்துல சனி இருக்கும்போது 2ல இருந்தா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஞாபகம் மறதி ஏற்படும், படிக்க வராது, நாம ஜோசியத்துல சொல்றோம். 3ஆம் இடத்துல சனி இருக்கும்போது காதணி கலன பூஷணம் சேரும் சொல்லிக்கிறோம். 4ஆம் இடத்துல சனி இருந்தா வாகன விபத்து, தாய்க்கு பிரச்சனை, வண்டி வாகனம் பிரச்சனை, நல்லா புதுசா வண்டி எடுத்துருந்தா கூட இல்ல விபத்தோ இல்ல ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகும். ஆடு மாடு வச்சிருந்தா 10 லிட்டர் கறக்கிற பால் மாடு கொண்டு வந்திருந்தா உனக்கு 1/2 லிட்டர் கூட கறக்காது. கோச்சார பலன் அப்படியே எடுத்து ஓர வச்சிருங்க. அவரை மனசார நீங்க சாமி கும்பிடு, கோயிலுக்கு போ, பரிகாரம் பண்ணுன்றதை விட நாம் ஒவ்வொரு இந்த ஆத்மாவும் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடித்து நம்ம என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல. டன் சூப்பர். தனி மனித ஒழுக்கம் பஞ்சபூதத்தினால் ஆனது இந்த சரீரம். நம்ம உடம்புக்குள்ளார 5 டாக்டர் இருக்கிறாங்க. நான் திருப்பி என்ன நான் நினைவுபடுத்திக்கிறேன், இது ஊருக்கு தான் உபதேசம், நாங்க பண்றதுல சொல்லிட்டு தான் பண்றோம். இந்த பஞ்சபூதத்திற்கும் நாம் புறம்பா நடக்காம வாழ்க்கை நடத்தினாவே போதும். பசிக்கும் போது சாப்பிடு, தூக்கம் வரும்போது தூங்கு, மழை ஜலம் வரும்போது முறையா கழிச்சிரு. இதை சரியா நீ பண்றதுக்கு, தன்னுடைய உடம்ப காப்பாத்திக்கிறதுக்கே தனக்கு ஓய்தல் என்னும் போது நான் என்ன உங்களுக்கு நல்லது செய்ய போறேன், பொண்டாட்டி காப்பாற்ற போறேன், பிள்ளை காப்பாற்ற போறேன். அதாவது வாழ்க்கையில என் மனைவிக்காக வாழறேன்,
என் பிள்ளைங்களுக்காக வாழறேன், இந்த ஊருக்காக வாழறேன். இப்ப ஒரு கிராமத்துல இப்ப என்னுடைய இந்த தெருக்கூத்து நாடகம் நடத்தணும்னா 1.5 லட்சம் ரூபாய் செலவு. யாராவது வச்சிருந்தவங்களா தான் தெரிஞ்சிருக்கும். அந்த 1.5 லட்சம் ரூபாய் செலவு இந்த ஒரே ஒரு கதாபாத்திரத்துக்காக தான் அந்த 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுது. அந்த ஒரு குறைஞ்சது ஒரு 1000 மக்கள் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, பின்ட்ராப் சைலன்ஸ்ல இருக்குதுன்னு சொன்னா நாம பேசக்கூடிய வார்த்தை நம்முடைய பாவனைக்காக தான் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவும் அவங்க செய்யும் போது அப்ப நான் எனக்கு வயிற்று வலி இருக்கும், காது வலி இருக்கும், கால் வலி இருக்கும், பசி இருக்கும், தூக்கம் இருக்கும், சோம்பேறி இருக்கும், எனக்குன்னு ஒரு சக துக்கம் இருக்கும். இத்தனையும் அடக்கிக்கிட்டு இந்த மக்களுக்காகத்தான் பண்ணணும்னு நான் நினைச்சுக்கிட்டு பண்ணும்போது அப்ப என்னுடைய ஆன்மாவுக்கு, என்னுடைய ஆத்மாவுக்கு, என்னுடைய உடலுக்கு நான் எவ்வளவு தீங்கு இழைக்கிறேன் என்று நான் உணர்ந்திருக்கிறேன். அப்ப முதல்ல எல்லாருமே நம்ம எல்லாமே சாமி. நீங்களும் சாமி, நீங்களும் சாமி, நீங்களும் சாமி, எல்லாருமே சாமி. அந்த சாமியா நாம நடந்துக்கிறோமா? தனி மனித ஒழுக்கம். ஐயா ஆசிரியர் கேட்ட கேள்விக்கு இது. அப்ப நமக்கு பசிக்கும் போது சாப்பிட்றது, தூங்கும் போது தூங்குறது, நமக்கு உடம்புக்கு தேவையான ஆரோக்கியம் இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்குன்னு சொன்னா இப்ப சொன்னபடி தியான பயிற்சி, யோகா, உடல் பயிற்சி இதுல இருந்து மட்டுமே கிடைக்கும். இப்ப எந்த ஷோரூம்ல போயிட்டு நம்ம போய் எனக்கு நிம்மதி கொடு, எனக்கு ஆரோக்கியம் கொடுன்னு கேட்க முடியுது? இப்படி நான் என்னை பத்தி இப்ப நான் சொல்லணும்னா எனக்கு சுகர் இருக்கு. இப்ப எத்தனை வருஷமா சாப்பிட்றேன்னு சொல்லி கேட்டாரு. 15 வருஷமா நான் 15 வருஷமா இருக்குன்றோம். அப்ப வருஷத்துக்கு 10,000 சுகருக்கு நீ செலவு ஒதுக்கிறேன்னு கேட்கறாரு. சத்தியமான உண்மை தான். ஏன் சரியான நேரத்துக்கு தூக்குறது இல்லை? இரவு நேரத்துல குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் ஒரு மனுஷன் தூங்கணும். அந்த வாய்ப்பு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷமா இரவு நேரத்துல தூக்கம் கிடையாது. சரியா ஒரு 3 வேளைன்றது 2 வேளையாவது சாப்பிடணும். அதுவும் அந்த உணவு சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது. அது இப்படிலாம் செஞ்சு சம்பாதிச்சு அந்த பணத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? இல்ல அப்படி சேமிச்சு வச்ச பணத்தை நம்ம பிள்ளைங்க நமக்கு என்ன பண்ண போறாங்க? அப்ப உன்னுடைய ஆன்மாவுக்கு, உன்னுடைய ஆத்மாவுக்கே நீ துரோகம் பண்ணணும் போது அப்புறம் என்ன ஜாதகம், பரிகாரம், வழிபாடு, சாமி பூஜைலாம்? அப்ப ஆரோக்கியம் இல்லாத மனிதன் வழிபாடு செய்வதற்கும் மற்றது எதுக்குமே யோகியது இல்லைன்னு அர்த்தம். அப்ப முதல்ல நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நாம காப்பாத்துறதுக்கு கடைபிடிச்சோம்னா நாம் அத்தனை பேரும் 120 வருஷம் வாழ்வோம். ஏன் இந்த விஷயத்த நாங்க பதிவு செய்யறேன்னு சொன்னா, பேசக்கூடிய தலைப்பு சனி பகவான் ஆயுள் காரகன். உயிரை வைத்து சித்திரவதை செய்வாரே தவிர ஒரு ஜீவன் பிரிவதற்கு காரணகர்த்தா சனி இருக்க போறது கிடையாது. அப்ப என்னை கூப்பிடும் போது எங்க ஊர்ல சனியை துரத்தணும்னுவாங்க. இது எவ்வளவு கொடுமையா நாராசமான வார்த்தை தெரியுமா? அது சனியை துரத்துறதுக்கு எந்த கொம்பனாலையும் முடியாது. நான் வேஷம் போட்டுக்கிட்டு பேசினா மட்டும் கேட்பாங்க. நான் நல்லபடியா இருக்கும்போது பேசினா யாராவது கேட்பாங்களா? அதனால அந்த தோற்றத்தோடு அப்படிதான் நான் அவரை பத்தி பேச ஆரம்பிப்பேன் தவிர இன்னைக்குதான் முதல்ல அந்த தோற்றம் இல்லாம இவரை பத்தி பேசுறது இன்னைக்காதான் இருக்கும். அதனாலதான் நான் பேச்சு குறைச்சிருவேன். ஆனா அப்போ எப்படி பேசுறேன், யாரு பேசுறாங்கன்றது எனக்கும் தெரியாது. அந்த சூழ்நிலையில இப்ப சனி பகவான் கோச்சார ரீதியா இருக்கிறாங்க, இப்படிலாம் துன்புறுத்துறாங்களே. இப்ப 4ல சனி எதுனா அது மாதிரி வாகன விபத்து, 5ஆம் இடம் சனின்னா புத்திர தோஷம், குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கு முடியாது. 6ல சனி இருக்கும்போது நல்ல யோகம், 7ல சனி இருந்தா இப்ப நிறைய பேர் இந்த கருத்தெல்லாம் பதிவு செஞ்சுட்டீங்க. இனம், மத, மொழி மாறி கல்யாணம் பண்றது, இல்ல தன்னை விட மூத்த பொண்ணை கல்யாணம் பண்றது, இல்ல விடோ இல்ல கணவனால் கைவிடப்பட்ட பெண், இப்படி ஒரு மாற்று முறையில திருமணத்தை செஞ்சு அவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். 8ல சனி இருக்கும்போது ஆயுள் பங்கம் வராது, பலம் வராது, உங்களுக்கு அஸ்தம சனி தொட்டது தொடங்காது, நட்டம். இதுதான் இந்த விஷயம். இந்த கருத்து அத்தனை பேருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 9ல சனி இருக்கும்போது அப்பாவுக்கு பிரச்சனை, அப்பாவுக்கு சொத்துல பிரச்சனை, கோர்ட்டு ஸ்டேஷன் பஞ்சாயத்து. 10ல சனி இருக்கும்போது தொழில் உழைப்புக்கேற்ற வருமானம் வராது, ஜீவன பங்கம். 11ல இருக்கும்போது அத்தனை விஷயம் உங்களுக்கு கொட்டி கிடக்கும். 12ல வரும்போது செலவு பண்ணணும். அது ஏன் கல்யாண செலவு, கல்வி செலவு, ஒரு இது போன்ற ஆன்மீகத்துக்கான செலவு, ஒரு புனித யாத்திரை, இப்படி இதெல்லாம் போறது. இந்த விஷயம் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப இதுல தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? அப்ப சனி பகவான்றவர் நீதிமான், நேர்மையானவர், ஒழுக்கமானவர். அப்ப அவர் முடவன். முன்ன சொன்னோம் கரியன், மந்தன், சனியன், இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அவருக்கு முடவன். ஏன்னா அந்த வேலவனை வேங்கமரமாக்கி வைத்தேன், விறகு கட்டை சொக்கரதமை விற்க வைத்தேன் என்ற ஒரு செய்யுள் ஒரு 10 வரி, அது பாட்டு நிறைய ஒரு 10 பாட்டு இருக்கு. அப்ப இந்த உலகத்துல எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ அத்தனை ஜீவராசிகளையும், அதாவது விட்டதும் கிடையாது, விட போவதும் கிடையாது. சொல்லுவாங்க அள்ளி அள்ளி கொடுப்பான் பரமேசன், ஆனால் அல்லாமல் கொடுப்பவன் இந்த சனீஸ்வரன். ஈஸ்வரன் பட்டத்தை பெற்றவர் இந்த நவக்கோள்கள்ல சனீஸ்வரன் மட்டும்தான். அப்புறம் நந்தீஸ்வரன் இருக்காரு, விக்னேஸ்வரன் இருக்கிறாரு, ராவணேஸ்வரன் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஈஸ்வரன் பட்டத்துல. அப்பேற்பட்ட இந்த 9 கோள்களுடைய கோலாட்டம் தான் நம்முடைய வாழ்நாள்ல வரக்கூடிய ஏக்கம். அப்ப நம்முடைய கர்மாவை வெளிக்கொணர்ந்து, நம்முடைய கர்மாவை இந்த பிறவியில இந்த வினையை அறுப்பதற்காக இந்த கோள்கள் நமக்கு கூடிய கோலாட்டம். அந்த கோள்களில் இருக்கிறவங்க எத்தனை பேர் சுப கோள்கள்னு சொல்றோம், அசுப கோள்னு சொல்றோம். அவங்கள சுபமானவர், இவர் கெட்டவர், நல்லவர்னு சொல்றதுக்கு நமக்கு எதான யோகிதை இருக்கு? எல்லாரும் நம்ம எந்த இடத்துல இருந்து எந்த வழியா வந்தோம்? அம்மாவனுடைய
யோனியிலிருந்து நம்ம வந்தவங்களுக்கு அந்த கோள்களை பத்தி குறை சொல்லுவதற்கோ நமக்கு என்ன யோகிதை இருக்கு? அப்ப ஜோசியர்கள் வீணா போறதுக்கு காரணம், உனக்கு குரு சரியில்லை, சனி சரியில்லை, உனக்கு 7.5 சனி 10.5 சனி நம்ம வார்த்தையை பயன்படுத்துறதால நம்முடைய கர்மம் நமக்கு இன்னும் வினையை ஊட்டுது. அப்ப நம்ம கோள்களை போற்றுவோம். தினந்தோறும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் யார்? சூரிய பகவான் தானே. அப்ப அந்த சூரியனை நமஸ்காரம் பண்ணுவோம். ஒருத்தர் எந்திரிக்கும் போது சூரிய உதயாதி நாளைக்கு முன்பு வள்ளலார் சொன்னபடி சூரிய உதயத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி எழுந்திரிப்போம். நம்ம ஆன்மா உடம்ப சுத்தம் பண்ணுவோம், ஆன்மாவை சுத்தம் பண்ணுவோம். இப்ப சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு தியானம் பண்ணுவோம், மனசு ஒருநிலைப்படுத்துவோம். போதுமே. எந்த கோள்களும் எந்த துன்பத்தையும் நமக்கு தராது. எனக்கு சனி தேசம் நடக்குது பிரச்சனை, ராகு தேசம் நடக்குது பிரச்சனை, கேது தேசம் நடக்கும்போது 7 வருஷம் அவன் வந்து சன்னியாசி வாழ்க்கை. இறைவன் நமக்கு அத்தனை பாடமும் நடத்துறாருங்க. இப்ப சுக்கரதசையில ஒருத்தருக்கு நல்லா இருக்கு, நல்லா இல்லை. ஆனா கேது மகாதசையில எல்லாருக்குமே இல்லை. நான் அதை அனுபவிச்சுட்டு வந்தேன். அதனுடைய அனுபவம் 7 வருஷத்தினுடைய அனுபவம் அத்தனையும் இழந்தேன். ஒன்னொன்னு சொல்ல தேவையில்ல, மொத்தம் மனுஷனுக்கு என்ன தேவையோ அத்தனையும் இழந்தேன். அப்புறம் சுக்கரதசை அந்த பல இதை கஷ்டப்பட்ட அந்த எந்த தசா புத்தி நடந்தாலும் நாம் ஆத்மாக்குள்ளார நமக்குள்ளார இறைவன், நாம தான் இறைவன் நமக்குள்ளார இருக்கிறாருன்றதை நம்பி தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடித்தோமானால் ஜோதிடம், பரிகாரம், வழிபாடு இது அந்த ஆத்மாவே நம்ம வழி நடத்தும். நமக்கு எந்த ஒரு குறைகளும், ஒவ்வொரு மனிதருக்கும் 120 ஆண்டு காலங்கள் வாழ்வதற்கு இறைவன் வழிவகுப்பார் என்ற நம்பிக்கையில் நாம் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்தோமானால் எந்த ஒரு துன்பமும் எப்பொழுதும் வரவே வராது. ஏனென்றால் சனி ஆயுள் காரகன். நம் ஒவ்வொருவருக்கும் 120 ஆண்டு காலங்கள் தருவார். அவருடைய காரக தத்துவத்தைப்படி நாம் வாழ்வதற்கு இனிமேலாவது ஒவ்வொருவரும் நாம் முயற்சி செய்வோம். நமக்கு நன்மை நடக்கும். வாழ்க ஜோதிடம், வளர்க தமிழ். ஜெய்ஹிந்த். நன்றி, நன்றி, நன்றி.